வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியிலே நம்பர் 1 குவாலிட்டி மரம் எதுனா அது இந்த மரம் தான். இந்த மரம் பார்த்திங்கன்னா எங்கே வேணால் வளரும். குறிப்பாக வேப்ப மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல நிறையா வளரும். இந்த மரத்தினோட தன்மை என்னென்னா அதிபயங்கர வாசனை வரும். கோயிலில் பார்த்திங்கன்னா சந்தன மரம், சந்தன வாசம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் தான் இந்த மரம். இது மொத்தம் 10 மரம் வச்சேன். ஒன்று தான் போலிச்சிச்சு, மீதியெல்லாம் போயிடுச்சு. காப்பாற்றிருக்கலாம், இடம் பிரச்சனைனால மிஸ் ஆயிடுச்சு. இந்த பூமியில் மண்ணாசை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு மரமண்டை. இந்த மரத்துக்கு தானாக வளர தெரியாது, வேறு ஒரு வேர் எடுத்துட்டா வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்ம் 3 அடி ஃபார்மில் தான் இருக்குது. ஃபார்ம்னா ஸ்மெல்லு. இந்த மரத்தினுடைய விதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மரத்தோட விதை இதுதான். இந்த மரத்தினுடைய விதை பார்த்திங்கன்னா பழங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு ஒரு பறவை ஒன்று வரும். அந்த பறவை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த பறவையெல்லாம் வாங்கவே முடியாது. ஏன்னா இந்த சந்தன மரத்தில் சாப்பிட்ற பறவைகள் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய சவுண்டுகளே வேறு மாதிரி இருக்கும். இந்த பழங்கள் எல்லா பழத்தையும் மனிதன் சாப்பிட்லாம். ஆனால் இந்த பழங்கள் ஒரு சில மனிதர்களுக்கு வேண்டி தான் இந்த பழங்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு மிகவும் நல்லாயிருக்கும். இந்த மரம் யார் வேணால் வளர்க்கலாம், யார் வேணால் வைக்கலாம். ஏன்னா கொஞ்சோண்டு இடம் இருந்தாலே போதும், இந்த மரம் வந்துடும். ஏன்னா தண்ணி ஒட்டியும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். இந்த மரத்தினுடைய அரசாங்கமே விலை கொடுத்து வாங்கிடும். இந்த மரம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதுவே காசு கொடுக்கும். நம்மக்கிட்ட இல்லை, அதனால் ஒன்று தான் இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா இது மகாகனி டெம்பர் வுட். இது செம்மரம். இது செம்மரம். இதுவும் அற்புதமான மரம்.